காட்டுலயும் வெயில் காலம் ஆரம்பிச்சது. வெயில் அடிச்சதுனால காடே வறட்சியா இருந்தது. மரங்கள்லாம் தண்ணி இல்லாம காஞ்சு போய் இருந்தது. கிக்கோ கிளி வீடு இல்லாம வெளிய உட்கார்ந்துகிட்டு இருந்தது. அம்முக்குருவி வெயில் தாங்க முடியாம வாழை இலைகளை வச்சு அதுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருந்தது. அதே சமயம் மீனுக்குருவி காட்டுல ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தது. மீனுக்குருவி கிட்ட ஒரு மந்திர விதை இருந்தது. அத மண்ல விதைச்சது. குளு குளு விண்பனி போல, ஜிலு ஜிலு காத்த போல, பல பல மலை துளி போல, நான் உனக்குள்ள தங்கிடவால அப்படின்னு மீனுக்குருவி பாட்டு பாடினதும் அந்த மண்ணுக்குள்ள இருந்து ஒரு மந்திர தர்பூசணி வீடு வெளியே வந்தது. அது அவ்வளவு பெருசா இருந்தது. அதுல 10 குடும்பம் கூட வாழலாம், அவ்வளவு பெருசா இருந்தது. மீனுக்குருவி அதோட ரெக்கைய வச்சு அந்த பழத்துக்கு மேல ஒரு மாய மந்திரம் போட்டது. அப்ப அந்த தர்பூசணி வீடு கதவை திறந்தது. உள்ள போனதும் பார்த்து திகச்சு போனது. அட கடவுளே, மீனு, இது பார்க்கவே ஒரு அரண்மனை போல இருக்கு. இந்த சுவர் எல்லாம் வாசனையா இருக்கு. இந்த சிகப்பு சுவர் வெறும் வாசனை மட்டும் இல்லாம நல்ல இனிப்பான சுவையோட இருக்கும். வீட்ல இருந்து வர காத்து இந்த வீட்டை இன்னும் குளுமையா வச்சிருக்கு. இங்க இருக்க சோஃபா கூட தர்பூசணியால செஞ்சிருக்கனால மெத்து மெத்துன்னு ஜிலு ஜிலுன்னு இருக்கு. ஆமா மீனு, அது மேல இருக்குல்ல, அது என்ன? ஓ, அதுவா, அதுதான் ஜூஸ் ஃபவுண்டைன். நமக்கு எப்ப எல்லாம் தாகம் எடுக்குதோ அப்ப எல்லாம் தர்பூசணி ஜூஸ் குடிக்கலாம். அந்த பைப்பை நம்ம வாய்க்கிட்ட வச்சா போதும், தானாகவே ஜூஸ் நம்ம வாய்க்கு வரும். இது எல்லாத்தையும் ஒரு வேப்ப மரத்துக்கு மேல இருந்து டூட்டு காக்காவும் அதோட மனைவி சோனா காக்காவும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தாகத்தாலையும் வெயில்னால எரிச்சல்னாலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. சோனா காக்கா, பாத்தியா, நம்ம இந்த வெயில்ல காய்ச்சி கருவாடா ஆகிட்டு இருக்கோம். ஆனா அந்த மீனுக்குருவி குளு குளுன்னு ஜூஸ் குடிச்சுக்கிட்டு அந்த தர்பூசணி வீட்டுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் நியாயமே இல்ல. ஆமா ஆமா, இது நியாயமே இல்ல. நீங்க சோம்பேறித்தனமா இல்லாம உடனே அந்த குருவிய அந்த தர்பூசணி வீட்டை விட்டு இந்த காடை விட்டு வெளியே அனுப்புற மாதிரி செய்யுங்க. அப்புறம் அந்த தர்பூசணி வீட்டை நமக்கு சொந்தமா ஆகிடும். அப்புறம் நான் அந்த சோப்பால நல்லா ஜிலு ஜிலுன்னு தூங்குவேன். நீ கவலைப்படாத சோனா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. எப்படின்னா அந்த மீனுக்குருவிய விரட்டி அடிக்கிறேன் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு லல்லுன்னு ஒரு குள்ள நரி புதருக்குள்ள இருந்து வெளியே வந்தது. அது ஜிலு ஜிலுன்னு தர்பூசணி வீட பத்தி கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு வந்து டூட்டு காக்கா கிட்ட இப்படின்னு பேச ஆரம்பிச்சது. வாவ் டூட்டு அண்ணா, பாத்தீங்களா அந்த அரண்மனை உங்கள மாதிரி ஒரு பறவை தான் அனுபவிக்கணும். ஆனா போயும் அந்த மீனுக்குருவி வச்சிருக்கு. நீங்க எப்படின்னா அந்த அரண்மனைய நீங்க கைப்பற்றிட்டீங்கன்னா பாதி உங்களுக்கும் பாதி எனக்கும்னு சொந்தமாகி இருக்கும். ஆனா லல்லு, அந்த மீனுக்குருவிய எப்படி துரத்தி அடிக்கிறது? அட முட்டாள், பயமுறுத்து. நீ போயிட்டு மீனுக்குருவி கிட்ட காடு தீப்பிடிச்சு எரியுதுன்னு சொல்லு. அப்ப அது இந்த காடை விட்டு போயிடும். அப்புறம் நம்ம அந்த அரண்மனைக்கு ஓனர் ஆகிடுவோம். போய் சீக்கிரம் வேலைய ஆரம்பி. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. நான் அந்த ஜூஸ் ஃபவுண்டைன்ல ஜூஸ் குடிக்கணும். டூட்டு காக்காவும் மீனுக்குருவி வீட்டுக்கு வந்தது. அதோட பொய்யான கண்ணீரை வச்சுக்கிட்டது. நடிக்க ஆரம்பிச்சது. மீனு, அது ரொம்ப மோசமா இருந்தது. அது ஒரு பெரிய அழிவு. நீ சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பு. என்ன ஆச்சு டூட்டு அண்ணா, நீங்க ஏன் இவ்வளவு கவலையா இருக்கீங்க? காட்டுல தெற்கு திசையில தீ பிடிச்சிருக்கு. அது நம்ம இருக்கிற பக்கமா பறவைகிட்ட இருக்கு. அங்க புறாவோட குட்டிகளும் வயசான பறவைகளும் இருக்காங்க. அங்க நம்மளோட பொருள் எல்லாம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நிறைய பறவைகள் எல்லாம் உதவி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, என்னது, புறாவோட குட்டிங்க இருக்காங்களா? பாவம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடு போனா போகுது, திரும்ப கூட கட்டிக்கலாம். ஆனா ஒரு உயிர் போனா திரும்ப வராது. டூட்டு அண்ணா, வாங்க போலாம். நீங்க முன்னாடி போங்க, என்னால கொஞ்சம் முடியல. நான் உங்க பின்னாடி பொறுமையா வரேன் அப்படின்னு டூட்டு காக்கா அவங்க எல்லார்கிட்டயும் பொய்க்கு மேல பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்தது. அதையெல்லாம் நம்பிட்டு மீனுக்குருவி அவங்க எல்லாம் அந்த பறவைங்களை காப்பாத்துறதுக்காக பறந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் போன அப்புறம் டூட்டு காக்கா, சோனா காக்கா, லல்லு குள்ள நரி 3 பேரும் அந்த வீட்டுக்குள்ள போனாங்க.
வாவ், சொர்க்கம் மாதிரி இருக்கு. சோனா, போய் எனக்கு அந்த ஜூஸ் ஃபவுண்டன்ல இருந்து ஒரு கிளாஸ் ஜூஸ் கொண்டு வந்து கொடு. ஆ, சரிங்க. நானும் அதை குடிக்கணும். ஆ, எவ்வளவு ஜாலியா இருக்குல்ல. நீங்க சோஃபால நல்லா ரெஸ்ட் எடு. நான் போயிட்டு அந்த மேஜிக் ஜூஸ் ஃபவுண்டன்ல குடிக்க போறேன். இதுக்கப்புறம் மாயாஜால அரண்மனைக்கு நான் தான் ஓனர். இதுக்கப்புறம் சோனா காக்கா ஜூஸ் ஃபவுண்டன்ல ஜூஸ் குடிக்கலான்னு குடிக்கும்போது அதுல ஜூஸுக்கு பதிலா கருப்பா கசப்பா பிசு பிசுன்னு ஜூஸா வந்தது. சீ, என்னது இது? கசப்பா பிசு பிசுன்னு இருக்கு. ஐயோ சோனா, உனக்கு ஒண்ணுமே தெரியல. இரு, நான் உனக்கு குடிச்சு காட்டுறேன். ஏய், இது என்ன வாட்டர்மெலன் ஜூஸா இல்ல வேற ஏதோ தீய சக்தியா? என்னோட வால் இந்த செவுர்ல ஆணி மாதிரி மாட்டிக்கிச்சு. டூட்டு காக்கா, சீக்கிரம் வந்து என்ன வெளியே இழு. டூட்டு காக்கா சோஃபால உட்கார்ந்துகிட்டு இருந்தது. லல்லு கூப்பிடுறனால எழுந்துக்கலான்னு நினைக்கும் போது அதோட கால் அந்த சோஃபால வெல்டிங் அடிச்ச மாதிரி வரவே இல்ல. அந்த சிகப்பா இருந்த தர்பூசணி சவர் எல்லாம் ஊதா நிறமா மாறினது. இந்த வீட்டுக்கு பேராசையோட யாராச்சும் உள்ள வந்தா அவங்களுக்கு அவமானம் மட்டும்தான் கிடைக்கும். அவங்க எதுனா தப்பு பண்ணா அவங்களுக்கு கண்டிப்பா அடி நிச்சயம். அட, என்ன இது? இப்ப இந்த வீடு பேசுது. சோனா, சீக்கிரம் வா, வந்து என்ன காப்பாத்து. இந்த சோஃபால இருந்து என்னால வெளியே வர முடியல. ஏங்க, நான் இந்த செவரோட ஒட்டிக்கிட்டேன். வந்து என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ இல்ல, இந்த வீடு பேச வேற செய்யுது. எனக்கு என்ன தெரியும் இது இப்படி எல்லாம் நடக்கும்னு. நான் ஜிலு ஜிலுன்னு இருக்கும்னு தான் வந்தேன். ஆனா நல்லா இப்படி மாட்டிப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. மீனு, காப்பாத்து, என்ன வந்து காப்பாத்து. மீனுக்குருவியும் அதோட நண்பர்களும் திரும்ப வீட்டுக்கு வந்தாங்க. தீ விபத்து எல்லாம் போயின்னு அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. வீட்டுக்குள்ள எல்லாரும் போனாங்க. டூட்டு காக்கா சோஃபால நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்து கிக்கோ கிளி பாய் விட்டு சிரிச்சது. என்ன டூட்டு அண்ணா, என்ன சோஃபா நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கா? இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போலயே. டூட்டு அண்ணா, லல்லு, நீங்க எல்லாம் என்கிட்ட போய் சொல்லிருக்கீங்களா? அங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் தீல மாட்டிக்கிட்டாங்கன்னு எங்களை பயமுறுத்தி அனுப்பிட்டு என்னோட வீட்டை எடுத்துக்கலான்னு நினைச்சிருக்கீங்க. மீனு தங்கச்சி, எங்களை மன்னிச்சிடு. என்னோட பட்டு போல இருக்கிற உடம்பு இந்த செவுர்ல மாட்டிக்கிட்டு உள்ள இழுக்குது. சத்தியமா இதுக்கப்புறம் யாரோட வீட்டையும் எடுத்து பார்க்க மாட்டேன். இந்த ஃபெவிகால் வீட்ல இருந்து என்ன வெளியே விடுங்க ப்ளீஸ். மீனுக்குருவி, நான் தப்பு பண்ணிட்டேன். இது தர்பூசணி வீட்டை அடையலான்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். பாரு, இந்த சோஃபா என்னோட காலை இழுக்குது. என்ன மன்னிச்சிடு மீனு, நான் போயிடுறேன். மீனு, டூட்டு காக்காவை மன்னிக்காத. நம்மள வெயில எவ்வளவு தூரம் அலைய வச்சுது. இல்லாமோ பழி வாங்குறது என் வேலை இல்ல. ஆனா இவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி தந்தே ஆகணும் அப்படின்னு மீனுக்குருவி சொல்லிட்டு மீனுக்குருவி மந்திரக்கோல ஆட்டினது. என்னோட அழகான வீடே, அவங்கள வெளியே போக விடு. அவங்களோட பேராசைக்கான தண்டனைய கொடுத்தது போதும். அவங்க எல்லாம் திருந்திட்டாங்க. இப்ப அவங்களுக்கு வெளியே போக வழிய காட்டு அப்படின்னு மீனுக்குருவி சொன்னதும் டூட்டு காக்காவையும் சோனா காக்காவையும் வெளியே தூரமா தூக்கி போட்டது. அவங்க மேல கருப்பா பிசு பிசுன்னு இருந்தது. மீனுக்குருவி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்தாங்க. டூட்டு அண்ணா, நீங்க வெறும் மாயாஜால வீட மட்டும் பாக்குறீங்க. ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு கடின உழைப்பு இருக்கு தெரியுமா? நான் எத்தனையோ நாள் கஷ்டப்பட்டு தான் மண்ணை தோண்டி விதைய போட்டு வளர்த்திருக்கேன். நீங்களும் கடினமா உழைச்சா உங்களுக்கும் நல்லதே நடக்கும். மீனு, இந்த வீட்டை நீ கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கேன்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். திருடின அரண்மனைய விட நானே கஷ்டப்பட்டு ஒரு கூடு செஞ்சா அது 10 மடங்கு சிறந்தது. அது மட்டும் இல்லாம அது எங்களுக்கு பாதுகாப்பாவும் இருக்கும். நான் இதுக்கப்புறம் குறுக்கு வழியில போக மாட்டேன். பரவாயில்ல டூட்டு அண்ணா, விடுங்க, அழுகிறத நிப்பாட்டுங்க. நாங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு கூடு செய்ய ஹெல்ப் பண்றோம். அது மாயாஜாலம் இல்லாத வீடா இருக்கலாம். உங்களோட கடின உழைப்பானதா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் டூட்டு அண்ணாக்கு ஹெல்ப் பண்ணலாமா? சரி, ஆனா டூட்டு அண்ணா தான் அந்த காட்டுக்கு போய் விறகு எல்லாம் எடுத்துட்டு வரணும். அன்னைக்கு சாயந்தரம் எல்லாரும் டூட்டு காக்கா கூட வீடு கட்டினாங்க. அதுக்கப்புறம் கோடை காலம் முழுக்க மீனுக்குருவி அதோட வாட்டர்மெலன் ஜூஸ் ஃபவுண்டன்ல எல்லா பறவைகளுக்கும் விருந்து வச்சது.
இப்ப டூட்டு காக்கா ஒரு திருடன் இல்ல, அதுக்கு பதிலா ஒரு கடின உழைப்பாளியாகவும் அதுக்கப்புறம் ஒரு வீட்டோட ஓனராகவும் ஆனது. Please subscribe.